ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் தாங்க. நெத்திலி கருவாடை வச்சு சூப்பராக ஒரு தொக்கு தாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு டிஷ்க்கும் ஃபேன்ஸ் இருக்க மாதிரி இந்த கருவாடுக்கும் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரியும். அதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறோம். நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கருவாடாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக தான் இருக்கும். நெத்திலி கருவாடில் தலையும் வால் பகுதியும் லைட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. தலையோடு போட்டிங்கன்னா குழம்பு கசப்பாயிடும். ஸோ தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் எடுத்திருக்க குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் கிட்ட கருவாடு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டிஸில் எல்லாம் எடுத்துக்கோங்க. 2 பெரிய தக்காளியை பார்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை விட அதிகமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பூண்டு ஒரு 10 to 15 பல் எடுத்துக்கோங்க. கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கூட புளி முன்னாடியே போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் சூடு பண்ணதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஒரு 5 to 6 ஸ்பூன், எப்பயும் சமையலை விட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தொக்குக்கு சூப்பராக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 25 கிட்ட, உங்களுக்கு இன்னும் அதிகமாக போடுறதுனால போட்டுக்கலாம். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக இருக்கனால நல்லா வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. இப்போ எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போது கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் இன்றைக்கி போட போகிறதில்ல, மிளகாய் தூள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்கள் இதில் யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்குங்கிறதும், அது என்ன கருவாடு பிடிக்குங்கிறதும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியில் கருவாடெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தொக்குங்கிறப்ப, அதுவும் கருவாடு தொக்குங்கிறப்ப காரம் இல்லைன்னா சுத்தமாக வேஸ்ட்டுங்க டிஷ்ஷு. ஒரு துளி காரம் அதிகமாக தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. இதை பார்த்தாலே இதிலே வெறும் சாப்பாடு போட்டு சாப்பிடணும் போல தாங்க இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெத்திலி கருவாடை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா கருவாடையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் அப்படியே வீடே மணக்குங்க அந்த கருவாட்டு குழம்பு வாசத்தோட. அப்பயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படா டிஷ்ஷு ரெடியாகவும் சாப்பிட்லான்ற போல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதில் புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி நீங்கள் எவ்வளோ தொக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் டேஸ்ட் பார்த்துட்டு எந்த அளவுக்கு கல்லுப்பு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கருவாட்டு குழம்புல இன்னொரு விதத்தில் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வைப்பாங்கங்க. ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு நல்லா தொக்கு மாதிரி புளியை மட்டும் ஊற்றி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சு கொதி வந்துச்சு. நம்மளோட கருவாட்டு தொக்கு ரெடி. நெத்திலி கருவாட்டு தொக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இந்த டிஷ்ஷை எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. அதேமாதிரி கண்டினியூஸாக என்னென்ன ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாங்கிறதையும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கோங்க கமெண்ட்டில். See you all in the next video. Thank you.